அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம அகாடமி சார்பா மேக்ஸுக்கு நம்ம வீடியோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ்ல ஒரு 2 வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னமும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு பர்சன்டேஜுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோல பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும், அடுத்து டெசிமல் எப்படி கால்குலேட் பண்ணணும், அடுத்து ஃபிராக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நம்ம எல்லா மாடல்ல இருக்கக்கூடிய சம்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் நீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சம்ஸை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு குறிப்பிட்ட சதவீத மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா 60, 740, அடுத்து 660, 852, 1200 ஒரு 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த 5 வேல்யூக்குமே நமக்கு ஒரு 5 விதமான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டோம்னா 10%, 20%, அடுத்து 25, அடுத்து 33, 1/3% சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5% வேல்யூமே நம்ம 5 வேல்யூக்குமே கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆக மொத்தம் ஒரு 20 சம்ஸ் இருக்கு. ஓகே, கால்குலேட் பண்ணிடலாமா? நமக்கு 60க்கு 10%. அப்ப டைரக்டா நம்ம 6 எழுதிடலாமா? ஏன்னா நம்ம 60 × 10 டிவைட் பை 100 எழுதி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா 6 எழுதிடலாம். ஸோ எதனாலன்னு பார்த்துட்டோம்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும், அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் 6 மட்டும்தான் இருக்கு. அப்ப கடைசியில இருக்கக்கூடிய ஜீரோவை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப 240ன்னா 24, 660ன்னா 66, 852ன்னா 85.2, அடுத்து 1200ன்னா 120. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் எடுத்து அந்த 10 டிவைட் பை 100 போட்டு தான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்ட அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த 2 வீடியோ நீங்க கரெக்டா பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒண்ணுமே இல்லை. ஓகே, அடுத்து 20% கேட்டிருக்காங்க. நமக்கு 10% 6, அப்ப 20%னா ஜஸ்ட் அந்த வேல்யூ 2ஆல மல்டிபிள் பண்ணா போதுமா? அப்ப 12. இல்ல நீங்க கால்குலேட் தான் பண்ணணும்னா 60 × 20 டிவைட் பை 100. ஏன்னா 20% தானே. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 6ஆல 2 மல்டிபிள் பண்ணா 12. அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு டைமும் அப்படி எடுத்து எழுதிதான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு பேசிக் என்னன்னு தெரியும், அதனால டைரக்டா மல்டிபிள் பண்ணிட்டா போதும். அப்ப 24ங்கிறது 10%, 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 48. அடுத்து 66 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 132. அடுத்து இங்க பாயிண்ட்ல இருக்கு, அப்ப நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா 852 × 20 டிவைட் பை 100. ஸோ அப்ப சால்வ் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து ஸோ 10ஆல அடிச்சா நமக்கு 85.2, 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 170, 170.4. இதுனா நீங்க டைரக்டா 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து 170ங்கும்போது 2ஆல மல்டிபிள் பண்ணா 240. அடுத்து 25%. நமக்கு 100ல 25ங்கிறது 4ல ஒரு பங்கு. அப்ப 60ங்கிறது 4ல ஒரு பங்கு பார்த்துட்டோம்னா 15. ஏன்னா நமக்கு 100%ல 25%ங்கிறது நமக்கு 4ல ஒரு பங்கு. அப்ப 60ல 4ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 15. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதே போல 240ங்கிறது நமக்கு 100%. அப்ப அதுல 4ல ஒரு பங்கு நமக்கு 60. இல்லைன்னா 240 × 25 டிவைட் பை 100. ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 25 2ஆல அடிச்சா 5ஆல அடிச்சா நமக்கு 25 5ஆல அடிச்சா நமக்கு 5 டைம், 10 5ஆல அடிச்சா 2 டைம். அடுத்து 2ஆல 24 அடிச்சா 12, 12ஆல 5 மல்டிபிள் பண்ணும்போது 60. அடுத்து 660ங்கிறது 100%. அதுல 4ல ஒரு பங்கு அப்படின்னா பார்த்துட்டோம்னா 165 கிடைக்கும். அடுத்து 852 4ல ஒரு பங்குன்னா நமக்கு 200, 213. அடுத்து 1200னா நமக்கு 300. ஏன்னா 4ல ஒரு பங்கு, அப்ப 300. அடுத்து 33 1/3%. அப்ப 100ல நமக்கு 3 பங்கு வேல்யூ தான் 33 1/3% இல்லையா? அப்ப 60ல 3ல ஒரு பங்கு எவ்வளவுன்னு பார்த்துட்டோம்னா 20. அதே போல 240ல 3ல ஒரு பங்கு 80.
அடுத்து 660ல 3ல ஒரு பங்கு நமக்கு 270. அடுத்து 852 3ல ஒரு பங்கு பார்த்துட்டோம்னா 200. அடுத்து ஒரு 84. அடுத்து 1200னா 3ல ஒரு பங்கு 400. ஏன்னா நீங்க 852 வேல்யூ கொஞ்சம் டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம், 85 2 852 3ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ நமக்கு 10 டைம்னா 30, 20னா 60, அடுத்து 25னா 75, 28னா 84. அப்ப 28 டைம்னா 84. அப்ப பேலன்ஸ் 1. அடுத்து மேல இருக்கக்கூடிய 2 அப்படியே கீழே எடுக்கும்போது நம்ம 3ஆல 12 டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 டைம் கிடைக்கும். அப்ப டோட்டலா 284. அவ்வளவுதான். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா ஒரு 20 சம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்ட் 1 வீடியோல நம்ம பார்த்தது தான். ஜஸ்ட் நீங்க பார்த்ததும் ஆன்சர் பண்ணிவிடணும். ஓகே, அடுத்து இதுல உங்களுக்கு தியரிஸ் ரிலேட்டடா இருக்கு. ஜஸ்ட் அதை நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்க கையில கொடுத்துட்டோம். அதனால தியரிஸ் எல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 4.1. 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 600உடைய 450ங்கிறது எத்தனை சதவீதம்? ஜஸ்ட் இந்த 2 ஜேக்கு இந்த 2 ஜே அடிச்சிடலாமா? அடுத்து நம்ம 3ஆல் அடிச்சா நமக்கு 2 டைம், 3ஆல் அடிச்சா நமக்கு 15, 15 அடிச்சா 7.5. சரிங்க, 45ன்னு போட்டு சால்வ் பண்ணிட்டோம். 450. ஸோ 600உடைய 450க்கான சதவீதம் என்னன்னு பார்க்கணும். இன்டூ 100. ஸோ மதிப்புக்கு அங்க ஜஸ்ட் இந்த 2 ஜேக்கு 2 ஜே அடிச்சிடலாம். நமக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் அடிச்சா 2 டைம், 3ஆல் அடிச்சா நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும்? 45 15, அப்ப 150. அடுத்து 2ஆல் அடிச்சா 75. இது நம்ம நார்மலா சால்வ் பண்றது. இதுவே நம்ம ஈஸியா சால்வ் பண்றதுக்கு பாக்ஸ் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ பார்த்துட்டோம்னா 600ங்கிறது நமக்கு 100% இல்லையா? அதுல 450ங்கிறதுக்கான சதவீதம் என்ன? ஸோ கால்குலேட் பண்ணிடலாமா? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம், இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து நம்ம 3ஆல் அடிச்சா 2 டைம், 3ஆல் அடிச்சா 15. அப்ப 15 × 10 150 கிடைக்கும். அடுத்து அதை 2ஆல டிவைட் பண்ணும்போது 75. ஆன்சர் 75. ஓகே, அடுத்து ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25% மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப 100ல நமக்கு 25 மைனஸ் பண்ணும்போது 75 கிடைக்கும். 75 தான் நமக்கு 120னா 100ங்கிறது எவ்வளவு? கால்குலேட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 25ஆல் அடிச்சா 3 டைம், இங்க 25ஆல் அடிச்சா 4 டைம், 3ஆல 120 அடிச்சா நமக்கு 40. அடுத்து 4ஆல 40 மல்டிபிள் பண்ணும்போது 160. அவ்வளவுதான்ப்பா. அடுத்து அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 80% 576னா 100% எவ்வளவு? ஸோ அப்ப 80% 576. அப்ப 100% எவ்வளவு? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாமா? அடுத்து 8ஆல 576 டிவைட் பண்ண எவ்வளவு டைம் கிடைக்கும்? இல்ல நீங்க நார்மலா 2ஆல டிவைட் பண்ணிட்டு வந்தாலும் ஓகே தான், இல்ல டைரக்டா 8ஆல டிவைட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நமக்கு 7 டைம்ங்கும் போது 56 கிடைக்குமா? அப்ப 7 டைம் 56. 8 நம்ம 7ஆல மல்டிபிள் பண்ணும்போது 56. அப்ப 57க்கும் 56க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 1. அடுத்து மேல இருக்கக்கூடிய ஆளு அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 8ஆல 16 டிவைட் பண்ணா நமக்கு 2 டைம். அவ்வளவுதான். ஸோ அப்ப ஆன்சர் பார்த்துட்டோம்னா 720.
ஏன்னா நமக்கு 72 கிடைக்கும். அப்போ 8ஆல நம்ம 576 டிவைட் பண்ணும்போது 72 கிடைச்சிருக்கும். அடுத்து 10ஆல 72 மல்டிபிள் பண்ணும்போது 720. ஓகே, அடுத்து ஏன்னா நம்ம இந்த இடத்துல இவ்வளவு எழுதிதான் டிவைட் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படியே நம்ம டிவைட் பண்ணிருக்கலாம். ஏன்னா நமக்கு 7 டைம்ங்கும்போது 56 கிடைக்கும். அப்ப பேலன்ஸ் 1. அடுத்த 2 டைம்னா 16. அப்ப 72ன்னு அப்படியே நம்ம டிவைட் பண்ணலாம். இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றதுனால உங்களுக்கு பேசிக்கா சால்வ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்து 10ஆல 72 மல்டிபிள் பண்ணும்போது 720. அப்போ மொத்த மதிப்பெண்கள் பார்த்துட்டோம்னா 720. அடுத்து 4வது சம். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம் பருப்பின் விலை 96 எனில் 1 கிலோ உளுந்தம் பருப்பின் அசல் விலையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 20% இன்க்ரீஸ் ஆனது மூலமா அதோட பிரைஸ் பார்த்துட்டோம்னா 96ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போ 120% நமக்கு 96 அப்படின்னா 100% எவ்வளவுன்னு பார்க்கணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். டிவைட் பண்ணலாமா? ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து 12ஆல 96 டிவைட் பண்ணும்போது எவ்வளவு டைம் கிடைக்கும்? ஸோ 12ஆல அடிச்சும் போது 8 டைம்னா 80. அடுத்து 16. அப்ப 8 டைம். அப்ப 10ஆல 8 மல்டிபிள் பண்ணும்போது 80. அப்ப அதோடைய அசல் விலை பார்த்துட்டோம்னா 80 rupees. நமக்கு பார்த்துட்டோம்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 100 கூட 20% பிளஸ் பண்ணும்போது 120%. ஓகேவா? அதுவே கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல 20% 100 கூட மைனஸ் பண்ணியிருக்கும். ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் 80. அடுத்து ஒரு 2 சம் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டோம்னா ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம். அதுல 10க்கான சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேன்சல் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 2ஆல் அடிச்சா 5, 2ஆல் அடிச்சா 12. அடுத்து 2ஆல் அடிச்சா 6, 2ஆல் அடிச்சா 50, 2ஆல் அடிச்சா 3, 2ஆல் அடிச்சா 25. 5ஆல 25 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 175. அதை 3ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 17ன்னா நமக்கு எத்தனை டைம்? 4. ஸோ 17ன்னா நமக்கு 5 டைம் கிடைக்கும். அடுத்து 2 25ன்னா நமக்கு 8 டைம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம்னா ஸோ நம்ம தப்ப கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தலாம். ஏன்னா 175 வந்திருக்க கூடாது. ஏன்னா 175 வரும்போது நமக்கு 50 தாண்டி போகும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மணி நேரங்கிறது ஒரு நாள்ல எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப 24 டிவைட் பை 10. ஸோ 10 டிவைட் பை 24 இன்டூ 100. பார்த்துட்டோம்னா டிவைட் பண்ணலாமா? ஸோ நமக்கு 2ஆல் அடிச்சா நமக்கு 5, 2ஆல் அடிச்சா நமக்கு 12. அடுத்து 2ஆல் அடிச்சா நமக்கு 6, 2ஆல் அடிச்சா 50. அடுத்து 2ஆல் அடிச்சா 3, 2ஆல் அடிச்சா 25. 5ஆல 25 மல்டிபிள் பண்ணும்போது 125. இதுக்கு முன்னாடி நம்ம 175 கால்குலேட் பண்ணிட்டோம். 175 அடுத்து 3ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 12 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா 4 டைம். அப்போ 5ங்கிறது நமக்கு கிடையாது. அப்ப 170 போது 40. அடுத்து 5ங்கிறது நமக்கு 1 டைம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்ப 41 2/3%. ஸோ ஆன்சர் 41 2/3%. இல்லை இந்த இடத்துல டிவைட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா 125 டிவைட் பை 3. ஸோ நமக்கு 12ங்கிறது 4 டைம் கிடைக்கும். அடுத்து மீதி பார்த்துட்டோம்னா 5 இருக்கு. 5 அப்படியே எடுத்துக்கலாம். 5ல 3ங்கிறது நமக்கு ஒரு டைம் இல்லையா? ஸோ அப்ப 43. அப்ப பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 2. ஸோ இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா 125 டைரக்டா நீங்க டிவைட் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு 2 நம்பர் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு அடுத்து ஃபைனலா ஒரு நம்பர் மட்டும் டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்க எப்படி டிவைட் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஆன்சர் பார்த்துட்டோம்னா 41 2/3%. அடுத்து
ஆர் என்ற நபர் பெறுவதில் 50% Q என்ற நபரும், Q பெறுவதில் 50% P என்ற நபரும் பெறுமாறு PQR மற்றும் R என்ற 3 நபர்களுக்கு 350 பிரிக்கவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு 3 பேருக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த பர்சன்டேஜை நம்ம எடுத்து எழுதலாம். நமக்கு R என்பதற்கான பர்சன்டேஜ் கொடுக்கல, அதனால 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து ஸோ R என்ற நபர் பெறுவதில் 50% Q என்ற நபரும். அப்ப Qக்கு பார்த்துட்டோம்னா R 100% வாங்கும் போது அதுல பாதி 50%. அடுத்து Q பெறுவதில் 50% P என்ற நபரும். ஸோ அப்ப P பார்த்துட்டோம்னா Q என்ற நபர் பெறுவதில் 50%. அப்ப 50ல பாதி 25. அடுத்து ஸோ 3 பேருக்கு இந்த 350 நம்ம பிரிச்சு கொடுக்கணும். அப்ப டோட்டல் வேல்யூ பார்த்துட்டோம்னா 175 இல்லையா? 175 நம்ம 3 பேர்த்துக்கும் பிரிக்கலாமா? சார் 3 பேர்த்துக்கும் நம்ம 350 பிரிச்சு கொடுக்கணும். ஸோ கால்குலேட் பண்ணிடலாமா? 350 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆளுக்கு கால்குலேட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ண எவ்வளோ டைம் கிடைக்கும்? 75ஆல் அடிச்சா 4, 75ஆல் அடிச்சா 7. அடுத்து 7ஆல மல்டிபிள் பண்ணா 7 35, அப்ப 50. 50 இன்ட்டு 4 200. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பியோட வேல்யூ சாரி ஆரோட வேல்யூ நமக்கு 200 கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எதனாலன்னா ஆரோடதுல 50% Q. அப்போ Qவோடது பார்த்துட்டோம்னா 200ல 50% 100. அடுத்து P பார்த்துட்டோம்னா அதுல 75. அப்போ Qவோடதுல 50% பார்த்துட்டோம்னா 50. அவ்வளவுதான். ஸோ அப்போ 200, அடுத்து 100, அடுத்து 50. நம்ம இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. எதனாலன்னா நமக்கு 350ங்கிறது 175 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 350 கிடைக்கும். அப்ப அவங்களோட வேல்யூவை நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜுக்கான அந்த அமௌண்ட்டை நம்ம பிரிச்சு கொடுத்துடலாம். ஸோ 2ஆல மல்டிபிள் பண்ணா 200, 2ஆல மல்டிபிள் பண்ணா 100, 2ஆல மல்டிபிள் பண்ணா 50. அவ்வளவுதான். ஸோ அந்த வேல்யூ கிடைச்சிடும். ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து அந்த சமயம் நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க 2 மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கும் போது ஜஸ்ட் இந்த 350ங்கிறது 175 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 350 கிடைக்கும். அப்ப அவங்களுடைய பர்சன்டேஜ் நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை நம்ம பிரிச்சு கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து ஓகே இங்க பார்த்துட்டோம்னா ஒரு மாநகரத்தின் போக்குவரத்து காவல் ஆணையாளர் பெருமிதத்தோடு இந்த ஆண்டில் 200% விபத்துகள் குறைந்துள்ளன என அறிவித்துள்ளார். இதனை அவர் சென்ற ஆண்டு 200லிருந்து 600ஆக உயர்ந்த விபத்துகளின் சதவீதம் தெளிவாக 200% ஆகும். அதாவது 200லிருந்து 600 விபத்துகள் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போ அதுக்கான பர்சன்டேஜ் பார்த்துட்டோம்னா 200%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அது இந்த ஆண்டு 600லிருந்து 200ஆக குறைந்துள்ளது. அப்ப சோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்களா? 600லிருந்து 200 கம்மி ஆகியிருக்கு. அதே 200% குறைவாகும் என ஒப்பிட்டு கூறலாம். ஸோ பார்த்துட்டோம்னா 600லேருந்து 200 நமக்கு மைனஸ் ஆகியிருக்கு. அப்பயும் அதே 200% தானான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 600லேருந்து 200ஆக குறைந்துள்ளது என்பது அவர் அறிவித்துள்ளவாறு அதே 200% ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நமக்கு 600லேருந்து 200 டிவைட் ஆகும்போது நமக்கு 3ல ஒரு பங்கு. அப்போ 33 1/3% தானே கிடைக்கும். இல்ல நீங்க நார்மலா டிவைட் பண்ணாலும் ஓகே தான். 600ல 200க்கான பர்சன்டேஜ் இன்டூ 100. ஸோ ஜஸ்ட் இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். இல்லைன்னா இங்க ஒரு ஜீரோ அடிச்சுட்டு இந்த ஜீரோ இங்க அடிச்சுக்கலாம். ஸோ 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3 டைம், 2ஆல அடிச்சா நமக்கு 10 டைம். அடுத்து 10ஆல 10 மல்டிபிள் பண்ணா 100. அடுத்து 3ஆல டிவைட் பண்ணும்போது 33 1/3%. ஆகுமான்னு கேட்டிருக்காங்க, கிடையாது. அப்ப இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம பெரிய லைனா கொடுத்துட்டு இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா நமக்கு 200லேருந்து 600 இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு 200%ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அதே போல
600ல இருந்து 200 நமக்கு மைனஸ் ஆகும்போது அதுக்கும் 200% தானான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 200% தானான்னு கேட்டா கிடையாது. நமக்கு ஆன்சர் 33 1/3%. ஏன்னா 600ல இருந்து நமக்கு 200 டிக்ரீஸ் ஆகியிருக்கு. அப்ப 3ல ஒரு பங்குக்கான சதவீதம். அப்ப 33 1/3% அவ்வளவுதான். அடுத்து, ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய வருமானம் கொடுக்கல, அதனால 100 rupees வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% அதிகமாகுது. அப்ப 10% அதிகமாச்சுன்னா +10. அப்ப 100 கூட 10 ஆட் பண்ணும்போது 110. அடுத்து அவருடைய வருமானத்துல மறுபடியும் 10% குறைக்கப்படுது. அப்ப 10% மைனஸ். ஓகேவா? ஸோ 110க்கு 10% மைனஸ் பண்ணும்போது நமக்கு 11. ஏன்னா 110ல 10%னா 11. அப்ப 110ல 11 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 99. அவங்களுடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல 100 rupees வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த 10% குறைக்கப்பட்டது மூலமா 99 ரூபாய் வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ -1. உங்களுக்கு இந்த மாதிரி சம் கொடுத்தா 10% அதிகமாகி அதே 10% தானே கம்மியாயிருக்கு. அப்போ அவருடைய சம்பளம் அதே 100 ரூபாயில தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல 100 rupees சேலரி வாங்குறாங்க. 10% இன்க்ரீஸ் ஆனது மூலமா 110 அவருடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 10% குறைக்கப்படுது. அப்ப 10% நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 10% 11 கிடைக்கும். அப்ப 110ல 11 மைனஸ் பண்ணும்போது 99. ஏன்னா 1 ரூபாய் இங்க அதிகமா இருக்கு. ஸோ அப்ப 100ல நம்ம 99 மைனஸ் பண்ணும்போது நமக்கு -1. ஸோ இது எப்பவுமே இந்த மாடல்ல உங்களுக்கு சம் கொடுத்தாங்கன்னா அது எப்பவுமே 1 ரூபாய் லாஸ் தான். ஓகே, அடுத்த சம். இல்லைன்னா நீங்க அதுக்கு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணுமாங்கலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் அந்த பர்சன்டேஜை நம்ம ப்ளஸ் பண்ணிட்டு அடுத்து அந்த பர்சன்டேஜுக்கான வேல்யூவை நம்ம 10% மைனஸ் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் வேல்யூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆகும். ஆனால் நம்ம டேரெக்டாக அந்த வேல்யூஸை எடுத்து எழுதி 10% கண்டுபிடிச்சி 10% மைனஸ் பண்ணால் போதும். ஓகே, பயிற்சி கணக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா பயிற்சி கணக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதனால அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து லாபம், நட்டம், தள்ளுபடி, இதர செலவுகள் மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி பார்க்கலாம். நமக்கு அடக்க விலை அப்படின்னா ஒரு பொருளை வாங்கிய விலையை அப்பொருளின் அடக்க விலை. ஜஸ்ட் இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சம்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால நீங்க எழுதி வச்சுக்கிட்டாதான் அந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணாம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து அடக்க விலைன்னா ஒரு பொருளை வாங்கிய விலை தான் அந்த பொருளுக்கான அடக்க விலை. அடுத்து விற்ற விலைன்னா அந்த பொருளை நம்ம விற்ற விலையை அப்பொருளின் விற்ற விலை அல்லது விற்பனை விலை. அடுத்து லாபம்னா நம்ம ஒரு பொருளை வாங்கி அது எந்த பிரைஸ்க்கு விற்பனை பண்றோமோ அதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் நமக்கு லாபம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் நார்மலா தெரிஞ்சதுதான். பார்த்துட்டோம்னா அடக்க விலையை விட அதிகமாக இருந்தால், அதாவது விற்ற விலையானது அடக்க விலையை விட அதிகமா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு லாபம் கிடைக்கும். ஆனா விற்ற விலை பார்த்துட்டோம்னா அடக்க விலையை விட கம்மியா இருக்கும்போது அது நஷ்டம் தான். ஸோ அப்ப அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. இதெல்லாம் பேசிக் தான். நீங்க ஒன் டைம் வெயிட் பண்ணாலே போதும். அடுத்த பாக்ஸ்ல இவற்றை முயல்கன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துடலாமா? ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை விட குறைவு எனில் டேஷ் ஏற்படுகிறது சொல்லியிருக்காங்க. அதாவது அடக்க விலையை விட விற்பனை விலை, சரி, ஒரு பொருளுடைய விற்பனை விலை அதன் அடக்க விலையை விட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விற்பனை விலை பார்த்துட்டோம்னா அதோட அடக்க விலையை விட கம்மியா சேல் பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன ஏற்படுதுன்னா நட்டம் தான். ஏன்னா அடக்க விலையை விட கம்மியான பிரைஸ்ல விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு நஷ்டம் தான். அடுத்து 5000 அடக்க விலையா கொண்ட ஒரு பொருளானது 4850க்கு விற்கப்பட்டால் அங்கு லாபமா நட்டமா அதன் சதவீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 5000க்கு அடக்க விலை சொல்லியிருக்காங்க, 4850க்கு விற்கப்படுது சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு நஷ்டம் தான்.
ஏன்னா 5000 விட அதிகமான பிரைஸ்ல சேல் பண்ணா மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஆனா இங்க பார்த்துட்டோம்னா 150 கம்மியா சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சதவீதம் பார்க்கணும். ஸோ பார்த்தலாமா? ஓகே, நமக்கு டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 150 இல்லையா? 4850க்கும் 5000த்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 150. இந்த சம்ம நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னா, நமக்கு 100%ங்கிறது 5000 இல்லையா? இதுல 10%ங்கிறது 50. சார் 10% போது 500, அடுத்து 1% தான் 50. ஏன்னா 5000த்துல 10% 500, அதுல 1% 50. நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 150. அப்போ 1% 50னா 3% 150. இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்ப 3% நட்டம். இல்ல நார்மலா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு 100% அப்படின்னா நமக்கு 5000ங்கிறது நமக்கு 100% இல்லையா? அதுல 150ங்கிறது எத்தனை சதவீதம்? ஏன்னா நமக்கு டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 150 மட்டும்தான். இல்ல 4850க்கு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் நீங்க 100ஆல மைனஸ் பண்ணணும். ஆனா வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா 5000 கூட இந்த 4850 மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து இந்த 2 ஜேவுக்கு 2 ஜே அடிச்சிடலாம். அடுத்து 15 நம்ம 5ஆல 15 டிவைட் பண்ணும்போது 3 டைம், அப்போ 3% நட்டம். அடுத்த ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்ற விலையின் விகிதம் 5:7 எனில் லாப சதவீதம் டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு அடக்க விலை 5ன்னு சொல்லியிருக்காங்க, விற்ற விலை 2. அப்ப 5ல 2 பங்குக்கான சதவீதம் என்னன்னு பார்க்கணும். அதெல்லாமா 5ஆல 100 அடிச்சா நமக்கு 20, 2ஆல 20 மல்டிபிள் பண்ணா 40. அப்ப 40%. இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய சம் தான். ஓகே, அடுத்து தள்ளுபடியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்க படிச்சுக்கோங்க, அப்பதான் அடுத்த சம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். பார்த்துட்டோம்னா நமக்கு தள்ளுபடி, நமக்கு குறித்த விலை ஒரு கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஒரு விலை அட்டையை தொங்க விட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அட்டையின் மீது குறிக்கப்பட்டிருக்கும் இந்த விலையானது குறித்த விலை எனப்படும். அடுத்து இந்த பொருளின் குறித்த விலையிலிருந்து தான் கடைக்காரர் குறிப்பிட்ட சதவீதத்தை தள்ளுபடியாக வழங்குகிறார். தள்ளுபடிக்கு பிறகு வாடிக்கையாளர் செலுத்தும் விலையானது அப்பொருளின் விற்பனை விலையாகும். அதாவது தள்ளுபடி கொடுத்து அந்த பொருளை சேல் பண்றாங்க, அப்ப அந்த பொருளுக்கான விற்பனை விலை அவ்வளவுதான். ஓகே, அடுத்து இதழ் செலவுகள். இப்போ ஒரு பொருளுக்கான அடக்க விலை எப்படி கணக்கிடப்படுதுன்னா, அந்த பொருளோட பிரைஸும் அடுத்து அந்த பொருளை நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட்டும் எல்லாம் சேர்த்தி தான் அந்த பொருளுக்கான அடக்க விலை நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அடுத்து ஜிஎஸ்டி, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க போதும். அடுத்து எடுத்துக்காட்டு 4.6. ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 16,150க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக 1,350 செலுத்தினார். பிறகு அதனை 19,250க்கு விற்றார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்டை அவர் கொண்டு வர்றதுக்காக அந்த பிரைஸ் பார்த்துட்டோம்னா 16,150, அடுத்த போக்குவரத்து செலவு 1,350, ரெண்டுத்தையும் சேர்த்து அதை விட அதிகமான பிரைஸ் வச்சு வித்தாதான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவர் செலுத்தி அதை விற்பனை பண்ணது பார்த்துட்டோம்னா 19,250, அது லாபமா அல்லது நட்ட சதவீதத்தை காண்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப 2 வேல்யூமே நம்ம பிளஸ் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 16, அடுத்து 17, 400, 500 கிடைக்குமா? ஸோ அப்போ நமக்கு 2 வேல்யூஸும் பிளஸ் பண்ணும்போது நமக்கு 17,500. எவ்வளவுக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா 19,250. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு எவ்வளவு? இங்கே ஒரு 500, அடுத்து 1,750. அப்போ 17,500ல 1,750ங்கிறது நமக்கு 10%. நம்ம பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம். எல்லாம் சால்வ் பண்ணணும்னாலும் ஓகே தான். நமக்கு மொத்த பிரைஸ் பார்த்துட்டோம்னா 17,500.
அதுல 1750க்கான சதவீதம். ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம். 175க்கு 175 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப பேலன்ஸ் 10 மட்டும்தான். அப்ப 10%. ஸோ இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஓகே, அடுத்து ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 4 மடங்கு எனில், அதாவது 4ல 5 மடங்கு எனில் லாப சதவீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4ல 5 மடங்கு விற்பனை விலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்துட்டோம்னா 4ல 1 பங்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் பார்த்துட்டோம்னா டைரக்டா 25% எழுதிடலாமா? இல்லைன்னா நீங்க எப்பவும் போல 1/4 × 100. ஸோ அடுத்து 25, 25ஆல 1 மல்டிபிள் பண்ண 25. ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்ப லாபமானு கேட்டா லாபம் தான், ஏன்னா நமக்கு அடக்க விலை 4, விற்ற விலை 5, 1 பங்கு அதிகமா வச்சு வித்துருக்காங்க. அதுக்கான லாப சதவீதம் பார்த்துட்டோம்னா 25. ஸோ பார்த்துட்டோம்னா 25. அடுத்து 14 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 14 ஸ்ட்ராபெரி பெட்டி அவங்க வாங்கியிருக்காங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட விலை கொடுத்து அந்த ஸ்ட்ராபெரி பெட்டிகளை வாங்கியிருக்காங்க. அதே போல சேல் பண்ணும்போது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளை நம்ம சேல் பண்ணது மூலமா தான் நமக்கு 14 ஸ்ட்ராபெரி பெட்டிகள் சேல் பண்ண அமௌண்ட் நமக்கு கிடைக்குது. அப்ப 4 ஸ்ட்ராபெரி பெட்டிகள் நம்ம கூடுதலா சேல் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு நஷ்டம் தானே. அப்போ 4 ஸ்ட்ராபெரி பெட்டிகளுக்கான சதவீதம் என்னன்னு பார்க்கணும். அப்போ மொத்த ஸ்ட்ராபெரி பெட்டி 20, 20ல 4க்கான சதவீதம். ஸோ 4ஆல அடிச்சா நமக்கு 5 டைம், 5ஆல 100 அடிச்சு 20. ஸோ இதை நம்ம இப்படி ஒர்க் அவுட் பண்ணணுமான்னு கேட்டா அவசியமே இல்லை, ஏன்னா நம்ம டைரக்டா 20ல 4ங்கிறது நமக்கு 5ல 1 பங்கு இல்லையா? ஸோ 5ல 1 பங்குன்னா 100ல 1 பங்கு பார்த்துட்டோம்னா 20%. அவ்வளவுதான். ஸோ அப்ப லாபமா நஷ்டமான்னு கேட்டா நஷ்டம் தான். அப்ப லாஸ். அடுத்து மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது 5% நட்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 100ல 5% மைனஸ் பண்ணும்போது 95. அடுத்து 5% லாபம். அப்ப 100 கூட 5 பிளஸ் பண்ணும்போது நமக்கு 105. ஸோ அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க கவனமா பார்த்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு 100ல, அதாவது 5% நட்டத்துக்கு விற்கும்போது 4275க்கு வித்திருக்காங்க. அது மூலமா 5% நட்டம் ஏற்படுது. அப்ப 95% நமக்கு 4275 அப்படின்னா 105% எவ்வளவு? ஸோ சால்வ் பண்ணிடலாமா? 5ஆல அடிச்சா நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 19, 5ஆல அடிச்சா நமக்கு 21. ஸோ அடுத்து இங்க டிவைட் பண்ண முடியாது. அடுத்து டைரக்டா என்ன பண்ணலாம்? 19ஆல 4275 டிவைட் பண்ணலாமா? ஸோ 4275 19ஆல அடிக்கணும். 2 டைம்னா நமக்கு 38 இல்லையா? ஸோ 42ங்கிறது 19ஆல டிவைட் பண்ணா 38 2 டைம். அடுத்து 42க்கு 38க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 4. அடுத்து 7 கீழே கொண்டு வந்துட்டோம்னா 47ல 39ங்கிறது நமக்கு டிவைட் ஆகாது. அப்ப அதே போல 2 டைம். அடுத்து 47க்கு 38க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா இங்க 2, அடுத்து மேல 7, அப்ப டோட்டலா 9. அடுத்து 5 கீழே கொண்டு வந்துடலாம். 95ங்கிறது 19ஆல டிவைட் பண்ண எத்தனை டைம் கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5 டைம்னா 50, அடுத்து 45, அப்போ 5 டைம். ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ டோட்டலா 225. அப்போ 19ஆல 4275 அடிச்சா 225 கிடைக்கும். அப்ப 21ஆல 225 மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ மல்டிபிள் பண்ணலாமா? 21ஆல 225 மல்டிபிள் பண்ணணும். 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 450 கிடைக்கும் இல்லையா?
அப்ப 20ஆல பண்ணும்போது 4500. அடுத்து 1ஆல மல்டிபிள் பண்ணா 225. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4775 கிடைக்கும். ஸோ அப்ப 4275க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு 5% லாபம். ஸோ 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் 4775. 75ல 25. ஏன்னா 4500 கூட 225 ஆட் பண்ணும்போது 4725. ஸோ ஆன்சர் 4725. ஓகே, அடுத்து ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா 19ஆல 4775 டிவைட் பண்ணணும். ஓகே, அடுத்த சம். மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்கார ஒருவர் ஒரு மலைச்சட்டையின் விலையை 1060 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா இங்க நமக்கு ஒரு 99, அடுத்து ஒரு 60. அப்ப டோட்டலா 159. 159. அடுத்து நமக்கு டோட்டல் பிரைஸ் பார்த்துட்டோம்னா 1060. 1060ல 159க்கான சதவீதம் என்னன்னு பார்த்தா போதும். ஸோ டிவைட் பண்ணலாமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து ஸோ அப்போ நமக்கு 106 இருக்கு. ஸோ 2ஆல் அடிச்சா நமக்கு 53. 2ஆல் அடிச்சா நமக்கு 5. அப்ப 53ஆல் 159 அடிச்சா 3 டைம். 3ஆல 5 மல்டிபிள் பண்ணா 15. அவ்வளவுதான், 15%. ஆன்சர் 15. ஸோ தள்ளுபடி வழங்கிய சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் 15%. இல்ல டைரக்டா நீங்க பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் ஓகே தான். நமக்கு 1060ங்கிறது நமக்கு 100% இல்லையா? அதுல 159ங்கிறது எத்தனை சதவீதம்? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து 2ஆல் அடிச்சா 53. 2ஆல் அடிச்சா 5. 53ஆல் 159 அடிச்சா நமக்கு 3 டைம். 3ஆல 5 மல்டிபிள் பண்ணா 15. அவ்வளவுதான். ஸோ 15%. அடுத்து ஒரு கடைக்காக தகவல் பலகை ஒன்றை அதன் அடக்க விலையை விட 15% அதிகமாக குறித்து பிறகு 15% தள்ளுபடி வழங்குகிறார். இந்த பரிவர்த்தனையில் அவர் லாபம் அடைவாரா அல்லது நட்டம் அடைவாரான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம வருமானத்தை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தோம். 100ல இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகி அடுத்து ஒரு 10% டிக்ரீஸ் ஆகிறத பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அங்கே ஆன்சர் பார்த்துட்டோம்னா -1 சொல்லியிருந்தோமா? ஸோ இந்த சம் அதே மாதிரி தான். பார்த்துட்டோம்னா ஆரம்பத்துல அதோட விலை என்னன்னு தெரியாது. அப்ப 100ன்னு வச்சுக்கலாமா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 15% அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 50% இன்க்ரீஸ் ஆகும்போது 115 கிடைக்குமா? அடுத்து அதே போல 15% தள்ளுபடின்னு சொல்றாங்க. அப்ப 15% தள்ளுபடி பண்ணும்போது அந்த பிரைஸ்ல 15% மைனஸ் பண்ணணும். அப்ப 115ல 15% எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ 115ல 15%. ஸோ எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா ஸோ 5ஆல் அடிச்சா நமக்கு 3 டைம். 5ஆல் அடிச்சா 20. அடுத்து ஸோ 5ஆல் அடிச்சா நமக்கு 4 டைம். 5ஆல் அடிச்சா நமக்கு 23. அடுத்து 4ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அப்போ 60, 69. 69 டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 69 நம்ம 4ஆல டிவைட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா எவ்வளவு கிடைக்கும்னா ஸோ நமக்கு 15. அடுத்து 9 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணா 9 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஸோ பார்த்துட்டோம்னா 2. அப்போ 1 இருக்கு. 1 4ஆல் டிவைட் பண்ணா 25. அப்போ 15 17.75 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப 115ல நம்ம 17.75 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2.75 கூடுதலா இருக்கு. அப்ப 2.75 நம்ம 100 கூட மைனஸ் பண்ணும்போது அதாவது 15ல 17 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2.75 பேலன்ஸ் இருக்கு. அப்ப 100ல நம்ம 2.75 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 97.75 கிடைக்கும். ஸோ அப்ப நஷ்டம் பார்த்துட்டோம்னா 2.75%. ஸோ அவர் லாபம் அல்லது நட்டம் அடைவாரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நஷ்டம் பார்த்துட்டோம்னா 2.75.
இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட்ல கிடைக்கும். அதை மட்டும் நீங்க கவனமா கால்குலேட் பண்ணிட்டா போதும். இல்லைன்னா அகைன் ஒன் டைம் வேணாலும் இதை சால்வ் பண்ணலாம். ஏன்னா பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ண சான்சஸ் அதிகம். அதனால அகைன் ஒன் டைம் கூட நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கடைக்காக தகவல் பலகை ஒன்றை அதன் அடக்க விலையை விட 15% அதிகமாக குறித்து, அப்ப ₹100 15% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 115. அடுத்து பிறகு 15% தள்ளுபடி. தள்ளுபடினா நம்ம விலை குறைச்சு விற்போம் இல்லையா? சோ அப்ப 15% மைனஸ் 115ல 15%ங்கிறது எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப 115 இன்ட்டு 15 டிவைட் பை 100. சோ டிவைட் பண்ணலாமா? இல்ல நீங்க 100ஆல டிவைட் பண்ணிட்டு அதை 15ஆல மல்டிபிள் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா 100ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.15 கிடைக்கும். அதை 15ஆல மல்டிபிள் பண்ணணும். 15ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 150, அடுத்து 5 டைம்னா 70, அப்ப 210 இல்லையா? ஸோ பாயிண்ட்லங்கும் போது நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்றதுக்கு டைம் ஆகும். அதனால நம்ம நார்மலா 5ஆலேயே டிவைட் பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு எந்த வேல்யூ ஈஸியா இருக்கோ நீங்க அப்படி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துட்டோம்னா 5ஆல் அடிச்சா 20, 5ஆல் அடிச்சா 3, 5ஆல் அடிச்சா 4, 5ஆல் அடிச்சா 23. அடுத்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 60, 69, 69 4ஆல டிவைட் பண்ணணும். 15ஆல நம்ம அடிக்கும்போது நமக்கு 60 கிடைக்கும். 9 நம்ம 4ஆல டிவைட் பண்ணணும். 9ங்கும்போது 2 டைம்னா 8, அடுத்து ஒரு டைம்னா நமக்கு 25, அப்ப 0.25, அப்ப 2.25 கிடைக்குமா? அப்ப டோட்டலா 17.75. ஸோ அவர் 15% இன்க்ரீஸ் ஆனது மூலமா 115க்கு சேல் பண்றாங்க இல்லையா? ஸோ குறித்த விலை 115. அதுக்கப்புறம் 15% தள்ளுபடி வழங்கினது மூலமா நமக்கு 17.75 மைனஸ் பண்ணணும். 115ல 17.75 மைனஸ் பண்ணும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டா 97.75 கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்து ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளுக்கு தொடர்ச்சியா 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க, அடுத்த 20%ம் தள்ளுபடி தர்றாங்க. அதுக்கான சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு அந்த பிரைஸோட அமௌண்ட் தெரியாது. அப்ப 100ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு 25% தள்ளுபடி தர்றாங்க. அப்ப 100ல இருந்து 25 மைனஸ் பண்ணும்போது 75 கிடைக்கும். அடுத்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து மற்றும் 20% இதற்கு நிகரான ஒரு சமமான தள்ளுபடி சதவீதத்தை காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எகைன் மறுபடியும் ஒரு 25% தள்ளுபடி தர்றாங்க. அப்ப 75க்கு நம்ம 20% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? சோ இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம், இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 2ஆல மல்டிபிள் பண்ணா 14. 70 கால்குலேட் பண்ணிட்டேன், 75 இல்லையா? ஏன்னா 25%ங்கிறது நமக்கு 75. 75க்கு தான் மறுபடியும் 20%. 75 இன்ட்டு 20%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து 10ஆல அடிச்சா 7.5, அடுத்து 7.5 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 15. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பேர்த்துக்கும் சமமான தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 2 வேல்யூஸும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 60% கிடைக்கும் இல்லையா? அப்போ சமமான தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு 100 கூட 60 மைனஸ் பண்ணும்போது 40% கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் 40%. அவங்க 2 பேர்த்துக்கும் சமமான விலை வச்சு வைக்கணும்னா 60 ரூபாய்க்கு விற்கணும். 2 பேர்த்துக்குமே சமமான தள்ளுபடி கொடுக்கணும்னா 40% கொடுக்கணும். ஏன்னா நமக்கு சமமான தள்ளுபடி சதவீதத்தை கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் 40%. அடுத்து வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 11% லாபம் மற்றும்
18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றால் தண்ணீர் கொதிகள் குறித்த விலை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு குறித்த விலை என்னன்னு தெரியணும், அடுத்து ஜிஎஸ்டிக்கான காஸ்ட் என்னன்னு தெரியணும். நம்ம குறித்த விலை கால்குலேட் பண்றதுக்கு பார்த்துட்டோம்னா அந்த பிரைஸ்ல 18% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 118% எடுத்துக்கலாமா? அப்ப சேல் பண்ண அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 10,502. அப்ப 118% 10,502ன்னா நமக்கு 100% எவ்வளோன்னு தெரியணும். டிவைட் பண்ணலாமா? 118ங்கிறது நம்ம 100ஆல டிவைட் பண்ணா 2ஆல டிவைட் பண்ணணும், அடுத்து 2ஆல டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்றதுக்கு பதிலா டைரக்டா நம்ம 118 10,502 கூட டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 10,502 நம்ம 118ஆல டிவைட் பண்றோம். இப்ப 10,050 நம்ம 118ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு 9 டைம்னா 900 ஆகும், அடுத்து 90. வேல்யூ கிடைக்காது. அடுத்து 8 டைம்னா நமக்கு 800, அடுத்து 18ங்கும்போது 144. அப்ப 944 கிடைக்கும். அப்ப பார்த்துட்டோம்னா 8 டைம். அப்போ 1050க்கும் 944க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 56, அடுத்து மேல ஒரு 50. அப்ப டோட்டலா 106. அடுத்து மேல இருக்கக்கூடிய 2 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்து இப்ப 1062ல 18ங்கிறது எத்தனை தடவை இருக்கும்? 8 டைம்னா நமக்கு 944. அப்போ 9 டைம்ங்கும்போது நமக்கு 1062 கிடைச்சிருமா? அப்போ 9 டைம். அவ்வளவுதான். அப்ப டோட்டலா 89 டைம். அப்ப 118ல 10,502 அடிச்சா 9 டைம் 89. அடுத்து 100ஆல 89 மல்டிபிள் பண்ணும்போது 8,900. அப்ப அதுக்கான குறித்த விலை பார்த்துட்டோம்னா 8,900. அடுத்து அவங்க சேல் பண்ண அமௌண்ட் 10,502 இல்லையா? அப்ப மைனஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டிக்கான பிரைஸ் தெரிஞ்சிடுமா? 10,502 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஜிஎஸ்டிக்கான பிரைஸ் தெரிஞ்சிடும். மைனஸ் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 100, அடுத்து 1,500. அப்ப 1,602. 1,602. நமக்கு ஜிஎஸ்டி பிரைஸ் பார்த்துட்டோம்னா 1,602. ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் 1,602. அடுத்து குறித்த விலை பார்த்துட்டோம்னா 8,900. ஆன்சர் பார்த்துட்டோம்னா குறித்த விலை 8,900. அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி 1,602. அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த இடத்துல நமக்கு 10,502 நம்ம 118ஆல டிவைட் பண்ணுவோம். அடுத்து கிடைச்ச வேல்யூவை நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 8,900 கிடைக்கும். அதாவது அந்த பொருளை நம்ம 8,900க்கு விற்பனை பண்ணும்போது 18% ஜிஎஸ்டி பில் பண்ணும்போது தான் நமக்கு 1,602 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வருது. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே. அடுத்து ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை கணக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5% மொத்தமா இருக்கு. அப்ப மத்திய அரசுக்கு 2.5, மாநில அரசுக்கு 2.5ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து சால்வ் பண்ணிடலாமா? 350ல நம்ம 5% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 350ல 5%. ஜஸ்ட் இந்த இதுக்கு இந்த இது அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 2ஆல 35 அடிச்சா நமக்கு 17.5 கிடைக்குமா? இல்லைன்னா 17.50. நமக்கு 5% 17.50. இதுல நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த டாக்ஸ் நம்ம பிரிச்சு கொடுக்கணும். அப்ப 2.5% பிரிக்கணும். அப்ப 17.5ல பாதி எவ்வளவுன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 8னா 16, அடுத்து 50, அப்ப 75. அப்ப 8.75, 8.75. நம்ம இந்த 17.50 எப்படி ஈஸியா கால்குலேட் பண்ணலாம்னா நமக்கு 100%னா 350 இல்லையா? அதுல 10% 35. இதுல பாதி எடுக்கும்போது 5% கிடைச்சிடுமா? அப்ப 17.5. இந்த 17.5 ஆளுக்கு பாதியை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப பிரிச்சு கொடுக்கும்போது 8.75. அவ்வளவுதான். ஆன்சர் 8.75. ஓகே. அடுத்து பயிற்சி கணக்கு. இதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.
ஸோ இது வரைக்கும் சால்வ் பண்ணன எல்லா சம்ஸும் நீங்க சால்வ் பண்ணிட்டு ஜஸ்ட் பயிற்சி கணக்குல இருக்கக்கூடிய சம்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஈவினிங் உங்களுக்கு பயிற்சி கணக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நீங்க அதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளவுதான்.